உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2026 நம்ம ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் மாணவர்களுக்கான, அதாவது டாக்டர் பிஆர் 2.0 டெஸ்ட் பேட்ச். இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணி ஒவ்வொரு வாரமும் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கான டெஸ்ட்டு 4 ரேங்க் லிஸ்ட். இது வரைக்கும் நம்ம 4 டெஸ்ட்டு எழுதி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 3 டெஸ்ட்டுக்குமே ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் ரேங்க் லிஸ்ட் விடுறோம். ஒவ்வொரு டெஸ்ட்லேயுமே ரேங்க் லிஸ்ட்டு எழுதி பார்க்குறீங்க. ஸோ அதன்படி நம்ம தொடர்ச்சியாக 4வது டெஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதுக்குண்டான ரேங்க் லிஸ்ட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த தேர்வு எழுதிய அத்தனை மாணவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த முறை இந்த டெஸ்ட்டில் நிறைய பேர் 150க்கு மேலே எடுத்திருக்காங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு தேர்வுகள்லையும் குறைவான மதிப்பெண்கள் எடுத்தவங்க எல்லாமே அடுத்தடுத்த தேர்வுகளில் அதிக மதிப்பெண்கள் எடுத்து இந்த முக்கியமான அந்த ஹைலைட் பண்ணக்கூடிய அந்த ஒரு இடத்துல எல்லோரும் இடம்பெறணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதன்படி இன்றைக்கி முதல் ரேங்க் தனுஜான்றவங்க 196 மார்க்கு ஃபஸ்ட் ரேங்க்கு. ஸோ அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இவங்க ஏற்கனவே 2 முறை, இது 3வது முறைன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு 4 டெஸ்ட்லையுமே அதிகப்படியான முதல் ரேங்க் எடுக்கிறவங்க இவங்க தான் நினைக்கிறேன். நான் 2-3 இதில் பார்த்தோம். ஸோ அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அடுத்த 2வது ரேங்க் கலைமணி, தருமபுரி டிஸ்ட்ரிக்கு 184 மார்க்கு. அடுத்து 3வது ரேங்க் பார்த்தோம்னா விக்டோரியா, பெரம்பலூர், இவங்க 180 மார்க்ஸ். அதுக்கு அடுத்தது அதாவது முதல் 10 ரேங்க்குள்ளே இருக்கிறவங்க இந்த எல்லோ மார்க்கு எப்போவுமே நம்ம போடுவோம். ஃபஸ்ட்டு 3 ரேங்க் இருக்கிறவங்க ஒரு அந்த ரெட் கலரில், அதுக்கப்புறம் ஒரு 10th ரேங்க்குள்ளே இருக்கிறவங்க ஒரு ஹைலைட் பண்ணி காட்டுவோம். அதுக்கப்புறம் 150 கிராஸ் பண்ணுறவங்கள ஹைலைட் பண்ணி காட்டுவோம். நம்ம லாஸ்ட்டு டெஸ்ட்டில் சொல்லியிருந்தோம் இந்த 150க்கு மேலே இன்னும் அதிகப்படியான மாணவர்கள் வரணும் அப்படின்னு. ஸோ இந்த முறை 37 பேர் டோட்டலாக 150க்கு மேலே வந்திருக்காங்க. போன எக்ஸாம் விட இது கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தான். நல்ல ஓரளவுக்கு முயற்சி பண்ணி மார்க் அதிகமாக வாங்கியிருக்காங்க. ஸோ ஓகே. அதன்படி 4வது ரேங்க் அந்த எல்லோ மார்க்கில் இருக்கிறவங்க முதல் 10 ரேங்க்குள்ளே பார்த்தோன்னா 4வது ரேங்க் தீபா, ஈரோடு. அடுத்து ரேணுகா தேவி, திண்டுக்கல். அப்புறம் சௌந்தர்யா, மதுரை. பரமேஸ்வரி, சென்னை. பிரபாகரன், கடலூர். நாகேஸ்வரி, காஞ்சிபுரம். அப்புறம் தமிழ்ச்செல்வி, இவங்க அந்த முதல் 10 ரேங்க்குள்ளே வந்துடுறாங்க, 10 இடத்துக்குள்ளே. அதுக்கடுத்தது 150க்கு மேலே கிராஸ் பண்ணவங்களாம் இந்த கலரில் ஹைலைட் பண்ணி குமுதம், அனிதா, வினி, சுகன்யாஸ்ரீ, தென்காசி. அப்புறம் நாகலட்சுமி, ராகுல், அறிவு செல்வி, ஜெயப்பிரியா, கருப்பம்மா, அன்பு, சூர்யா, ராஜ்குமார், கற்பகமணி, ஜீவிதா, அஞ்சலி, நிவேதா, ஆறுமுகதேவி, வித்யா, ரிஜினா, வெங்கடேஷ், செல்வி, புவனேஸ்வரி, கற்பகா ஜோதி, லோகநாதன், கற்பகா ஜோதி. இவங்களாம் பாரு ஒரு சில பேர் ஒரே ஆளுங்க தான், ஆனால் 2-3 டைம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் அடுத்தடுத்த தேர்வுகள் தவிர்க்கணும். அடுத்து நாகஜோதி, அகிலா, இவங்கெல்லாம் 150க்கு மேலே எடுத்தவங்க. ஸோ அதனால் 37 பேர் நான் அந்த டெஸ்ட்டு 4ல் 150க்கு மேலே எடுத்திருக்காங்க. முதல் ரேங்க் ஒரே ஒருத்தர் தான். ஃபஸ்ட்டு 3 ரேங்க்குள்ளே அதிகமாக இல்லை. 4th ரேங்க் மட்டும் 2 பேர் ஒரே மதிப்பெண்ணில் 178. அதுக்கப்புறம் 175ல் ஒரு 3 பேர் இருக்காங்க. ஸோ தேர்வு எழுதிய அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள். இப்போ மற்றவங்களாம் இந்த லிஸ்ட்டில் உங்களுடைய மதிப்பெண்கள் என்ன, நீங்கள் எந்த ரேங்க்கில் இருக்குன்றதெல்லாம் செக் பண்ணிங்க. அடுத்தடுத்த தேர்வுகளில் நீங்கள் உங்களுடைய ரேங்க் முன்னாடி போகணும் அப்படின்றத நான் எல்லாத்துக்கிட்டையும் வேண்டிக்கிறேன். ஸோ அதனால் மார்க்கு குறைவானவங்க எல்லாம் பதிவு செஞ்சுருப்பீங்க, யாரும் வருத்தப்பட வேணாம். குறைவான மதிப்பெண்கள் இருந்தாலும் உங்களுடைய நிலைமைகளை, நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க, உங்களுடைய இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி இருக்குன்றதை இந்த ரேங்க் லிஸ்ட் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். ஒவ்வொரு தேர்வுலையும் வரோன்னா நான் எந்த இடத்துக்கு போகிறேன், ஓரளவுக்கு முன்னேறுறேன், ஓரளவுக்கு படிக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதுக்காக தான் உங்களுக்கு மெனக்கெட்டு நம்ம ரேங்க் லிஸ்ட்டை போட்டு இந்த மாதிரிலாம் உங்களை ஊக்கப்படுத்துகிறோம். ஸோ அதன்படி டெஸ்ட்டு 4 ரேங்க் லிஸ்ட்டு வந்தாச்சு. அடுத்த தேர்வு நல்லா கவனிக்கணும். அடுத்து டெஸ்ட்டு 5ன்றது ரிவிஷன் டெஸ்ட்டு. அதாவது இந்த முதல் 4 டெஸ்ட்டுக்கு நீங்கள் என்ன பாடங்கள் படிச்சிங்களோ அது ஒரு டைம் ரிவிஷன் பண்ணுங்கள். அதிலிருந்து ஒட்டுமொத்தமாக ஒரு ரிவிஷன் பண்ணி 5வது டெஸ்ட் எழுதிட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்கிற சிலபஸ் பார்க்க போகிறோம். ஸோ டெஸ்ட் எழுதின நிறைய பேருக்கு இந்த ஆன்சர் கீழே சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்கும். அப்புறம் கொஸ்டின்ஸில் மிஸ்டேக்ஸு, ஆப்ஷனில் மிஸ்டேக்ஸ் இருக்கும். ஸோ எல்லாமே இருக்குது. அதுக்கு உண்டான ரீசன்ஸ்லாம் நான் ஒவ்வொரு தேர்வுகளையும் சொல்கிறேன். ஸோ அதுக்கெல்லாம் நம்ம ஃபைனல் ஆன்சர் வெளியிடுவோம். வெயிட் பண்ணுங்கள். ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே நான் உங்களுக்கு இண்டிவிஜுவலாக வாட்ஸ்அப் குரூப்பில் அனுப்பிடுவேன். டெஸ்ட் 1 அதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் அதை கரெக்ஷன் பண்ணி ஃபைனல் ஆன்சர் கே அப்படின்னு நான் வெளியிடுவேன். அது வெயிட் பண்ணுங்கள். அதே மாதிரி கொஸ்டின்ஸில் சில கொஸ்டின்ஸ் 2 டைம் வந்திருக்கலாம். அதே மாதிரி முதல் தேர்வில் எழுதின கொஸ்டின்ஸே சில கொஸ்டின்ஸ் அடுத்த தேர்வுகள் வரலாம். ஸோ அதெல்லாம் நீங்கள் எதுவுமே கருத்தில் எடுத்துக்கூடாது. நீங்கள் எப்படி வேணாலும் கொஸ்டின்ஸ் கேட்பேன். எழுதின கொஸ்டின்ஸ் 1-2 போடுவேன். நீங்கள் இப்போ 4வது டெஸ்ட் எழுதுனீங்கன்னா 2வது டெஸ்ட்டில் என்ன சிலபஸ் அதிலேருந்து ஒரு 5-6 கொஸ்டின்ஸ் கூட எடுத்து கொடுப்பேன். எது வேணாலும் நீங்கள் மேனேஜ் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு 3 டெஸ்ட்டு எழுதுறீங்க, 4வது டெஸ்ட்டுக்கு உண்டான சிலபஸில் மட்டும் 4வது கொஸ்டின்ஸ் டெஸ்ட்டு கேட்டோம்னா அப்போ முதல் 3 டெஸ்ட்டு உங்களுக்கு அதுலேருந்து கேட்டால் எழுதணும் இல்லையா? ஏன்னா நீங்கள் படிச்சுட்டு வந்துருக்கீங்க. அதனால் அது ஏன் என்னெல்லாம் கேட்கக்கூடாது. வாரம் 200 கொஸ்டின்ஸ் வரும். அந்த 200 கொஸ்டின்ஸை ஹேண்டில் பண்ணுங்கள்.
ஓகேங்களா? அது ஒரு ப்ராக்டிஸாக இருக்கும். இப்போ 200 கொஸ்டின்ஸ் எழுதுறீங்க அப்படின்னா, அதில் 150 தான் நீங்கள் படிச்சது இருக்குது. மீதி 50 வந்து நீங்கள் படிக்காத பாடத்துலேருந்து வந்திருக்குன்னா, அதையும் மனப்பூர்வமாக ஏத்துட்டு அதிலையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதையும் நீங்கள் எதிர்கொள்ளுங்க. 200மே நீங்கள் படித்த பாடத்துலேருந்து கேள்விகள் கேட்டால், அந்த ப்ராக்டிஸ் நம்மளுக்கு எளிமையாக இருக்கிற மாரி இருக்கும். ஆனா 150 தான் நான் படிச்ச பாடத்துலேருந்து வந்திருக்கு. 50 கொஸ்டின்ஸ் எங்கேருந்து கேட்டிருக்கான்னு தெரில. வேறு டாப்பிக்லேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா, அந்த டைம்லேயும் அதை எதிர்கொள்கிறது எப்படின்றதா ஒரு ப்ராக்டிஸ் இதெல்லாம். ஸோ அதனால் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் மிங்கிளாகி தான் வரும். உங்களுக்கு ஒரு தரமான ஒரு பயிற்சி கொடுக்கணும், தரமான ஒரு டெஸ்ட் வைக்கணும் அப்படின்றதுக்காக, போக போக நம்ம டெஸ்ட்டினுடைய கொஸ்டின் இன்னும் டஃப் ஆக்குவோம். இப்போ ஸ்டார்டிங்கிறதுனால தான் எளிமையான கேள்விகள் கேட்குறோம் அந்த மாதிரி. போக போக உங்களுக்கு கொஸ்டின்ஸ் டஃப்பாகவும் இருக்கும். ரிவிஷன் பண்ணும்போதெல்லாம் நம்ம டஃப்பாக கொஸ்டின்ஸ் எடுத்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அது மாதிரி தேர்வுகளை அப்படி தான் எதிர்கொள்ளணும். முடிஞ்ச அளவுக்கு அதிகப்படியான மாணவர்கள் டெஸ்ட் எழுதி ரேங்க் லிஸ்ட்டில் இடம் பெற்ற பேர் கொடுங்க. அது இப்போ வந்து இப்போ கரெக்டாக 200 பேருக்கு மேலே தாண்டுறதில்ல. ஸோ ரொம்ப முக்கியமானது இது. இதை வந்து புரிஞ்சவங்க கண்டிப்பாக கொடுப்பாங்க. அலட்சியமாக இருக்கிறவங்களுக்கு அதை பற்றி அருமைகள் தெரியாது. ஸோ அதனால் தொடர்ந்து பாருங்கள். டெஸ்ட்டு கரெக்டாக அட்டெண்ட் பண்ணுங்கள். வகுப்புகள் ரொம்ப நாட்களாக தடைபட்டு நிற்குது. கணக்கு 1 மாதமாக நம்ம கிளாஸ் எடுக்க முடியல. கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் இன்னும் ஒரு 3, 4 நாட்களில் நான் கூடிய சீக்கிரம் ஒரு வாரம் அதிகபட்சம். அதுக்கப்புறம் உங்களுக்கு தொடர்ச்சியாக தினமும் வீடியோஸ் வர மாதிரி பண்ணிடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள். கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டா உங்களுக்கு தொடர்ச்சியாக வகுப்புகள் தினமும் மேக்ஸ் கிளாஸு ஏதாவது ஒரு 2 வீடியோக்கள் யூடியூப்பில் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் பயணம் இன்னும் கரெக்டாக குறிப்பாக 8 மாதங்கள் முழுதாக இருக்குது. அதனால் பயப்பட தேவையில்லை. நான் கண்டிப்பாக மேக்ஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துருவேன். நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. நான் பண்ணி கொடுக்குறது இருக்கட்டும். இருந்தாலும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணுங்கள். உங்களால் எவ்வளோ முடியுது அப்படின்றத நீங்களும் சோதித்து பாருங்கள். நான் பின்னாடி கண்டிப்பாக மேக்ஸ் கிளாஸ் எடுத்து கொடுப்பேன். ஸோ இந்த பிடிஎஃப்பை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதே மாதிரி நிறைய புதிய மாணவர்கள் இந்த இப்போ வீடியோவை பார்க்குறாங்க. சார் நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன், 5 டெஸ்ட்டு முடிய போகுது, நான் இப்போ ஏதாவது ஜாயின் பண்ணட்டுமா அப்படின்னாலாம் கேட்குறாங்க. நிறைய பேர் கேட்குறாங்க வாட்ஸ்அப்பில். ஸோ சார் 5 டெஸ்ட்டு முடிஞ்சிருச்சு, திரும்ப நான் இதில் ஸ்டார்ட் ஆகி பிக்கப் ஆகிறது கஷ்டமாக இருக்கும், நெக்ஸ்ட்டு டெஸ்ட் பேட்ச் ஏதாவது கூடிய சீக்கிரம் போட்டிங்கன்னா நாங்கள் ஜாயின் பண்ணுவோம் நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ அவங்களுடைய விருப்பத்திற்கு இணங்க ஏப்ரல் 14 அம்பேத்கர் பிறந்தநாள் அன்று ஒரு புதிய டெஸ்ட் பேட்ச் போட போகிறோம். இப்போ இருக்கிற மாணவர்களுக்கு நீங்கள் இந்த டெஸ்ட் பேட்ச் தான். உங்களுக்கு 5 டெஸ்ட் முடிஞ்சிருச்சு. உங்கள் ஷெடியூலில் எந்த மாற்றமும் இல்லை. அதாவது ஆல்ரெடி இந்த 4 வாட்ஸ்அப் குரூப்பு இந்த எழுதுகிற இப்போ வழக்கமாக டெஸ்ட் எழுதுகிற அந்த 4 டெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு எந்த மாற்றமும் கிடையாது. உங்களுக்கு கொடுத்த ஷெடியூலு, உங்களுக்கு கொடுத்த டேட்டில் அது டெஸ்ட்டு போயிட்டே இருக்கும். ஏப்ரல் 14 புதிதாக ஒரு டெஸ்ட் பேட்ச் போகிறோம் அப்படின்றது என்னென்னா, இப்போ சமீபத்தில் சில மாணவர்கள் பார்ப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இல்லையா, அவங்க இதில் ஜாயின் பண்ணுறது சிரமமாக இருக்கும். 1 மாதம் முடிஞ்சிருச்சு, கணக்கு ஏப்ரல் 14 போது நம்ம 6 டெஸ்ட்டுக்கு மேலே எழுதுவோம். அதனால் அவங்களுக்கு சிரமமாக இருக்குன்றதுக்காக அவங்களுக்கு நீங்கள் எழுதின அதே கொஸ்டின்ஸில் தான் சின்ன சின்ன மாடுலேஷன் பண்ணி அவங்களுக்கு வேறு ஒரு டேட்டில் வரப்போகுது. அதனால் உடனே வேறு டெஸ்ட் பேட்ச் வருதா அப்படின்னு நீங்கள் குழம்ப வேண்டாம். உங்களுக்கு ப்ராப்பராக கரெக்டாக உங்களுக்கு என்ன ஷெடியூல் கொடுத்துருமோ அதன்படி உங்களுக்கு டெஸ்ட்டு வந்துகிட்டே இருக்கும். உங்கள் டெஸ்ட்டை நீங்கள் அது வருத்தப்பட வேண்டாம். புதிதாக வரவங்களுக்கு தான் நான் சொல்கிற அந்த அடுத்த டெஸ்ட் பேட்ச். ஸோ ஓகேங்களா? அந்த மாதிரி புதிய மாணவர்கள் வெயிட் பண்ணுங்கள். கூடிய விரைவில் அதுக்குண்டான டேட்டோட உங்கள் ஷெடியூலோட உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ வரும், ரிலீஸ் பண்ணுவேன். அதை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? உங்களுடைய நண்பர்களுக்கெல்லாம் பகிர்ந்து விடுங்க. இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் பேட்ச் இருக்குது, இது பயனுள்ளதாக இருக்குது. அந்த டிஸ்கஷன் குரூப்பை கொஞ்சம் சரியாக பயன்படுத்திங்க. பல டைம் சொல்லிட்டேன், அன்வான்ட் மெசேஜ் எதுவும் பண்ணக்கூடாது. டிஸ்கஷன் பண்ணிட்டு பண்ணுங்கள். திரும்ப ஏதாவது மெட்டீரியல்ஸை கேட்குறது, அப்புறம் ஏதாவது வேறு ஏதோ லிங்க் அனுப்புறது, அதனால் நிறைய கம்ப்ளைண்ட் வருது. அதுலேயும் ஒரு 1000 மாணவர்கள் இருக்காங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகுது இல்லையா? தொடர்ந்து இது மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது நான் சில பேர் ரிமூவ் பண்ணியிருக்கேன். சில பேர் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால திரும்ப அவங்கள ஜாயின் பண்ணி விட்டுருக்கேன். அந்த மாதிரி திரும்ப எதுவும் ப்ராப்ளம் இல்லாமல் நடந்துக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா நல்லபடியாக உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை பண்ணணுன்றதுக்காக இந்த முயற்சிகளை கையில் எடுத்து இப்போ தொடர்ந்து கணக்கு உங்களுக்கே தெரியும், தொடர்ந்து நம்ம பண்ணிட்டு வரோம். ஒரு டெஸ்ட் கரெக்டாக வச்சிடுறோம். கொஞ்சம் என்ன பண்ண ஒரு நாள் இப்போ இந்த லாஸ்ட் டெஸ்ட் வந்து ஒரு 2 நாள் டிலே ஆச்சு. ஸோ அதெல்லாம் கருத்தில் எடுத்துக்காதீங்க. கொஸ்டின்ஸில் சில பிரச்சனைகள் இருக்கும், குறைகள் இருக்கும். 100% இப்போ கரெக்டாக இருக்குன்றதுனால ஒரு 75% நம்ம கரெக்டாக பண்ணி கொடுத்துட்றோம். போக போக அந்த குறைகளையுமே மாற்றி கரெக்டாக பண்ணி கொடுக்கலாம். குறைகள் இருக்கிறது ரொம்ப நல்லது தான். நான் அன்றைக்கி சொன்ன மாதிரி நம்ம கொஸ்டின்ஸ் வந்து 100% கரெக்ட் அப்படின்ற மாதிரி டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது. அதெல்லாம் மிஸ்டேக்ஸ் இருக்கும். ஏன் டிஎன்பிசி ஒவ்வொரு எக்ஸாம்லேயும் மிஸ்டேக் கொடுக்குறாங்கன்னா அதெல்லாம் ஒரு ப்ராக்டிஸு நம்மளுக்கு வந்து ஒரு நம்மளை வந்து நம்மளோட காம்படிஷனை குறைக்கிறதுக்காக அவங்க பயன்படுத்துகிற யுத்திகள் நான் பல டைம் சொல்லிட்டேன். அதனால் மிஸ்டேக்ஸ் வர்றது எல்லாமே ஒரு தான். இப்போ மிஸ்டேக்ஸ் வரதுனால தானே அதை டிஸ்கஷன் குரூப்பில் டிஸ்கஷன் பண்ணுறீங்க. அதே கேள்விகள் எக்ஸாம் ஹாலில் கேட்டால் எளிமையாக எழுதிடுவீங்க நீங்கள். அந்த கொஸ்டின்ஸை நம்ம டிஸ்கஷன் பண்ணோம், அது வந்துடுது அப்படின்னு. ஸோ எல்லாமே பயனுள்ளது தான். ஸோ ஓகே, நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க. அடுத்து 5வது டெஸ்ட்டு நீங்கள் சிறப்பாக இந்த 4 டெஸ்ட்டுக்கு என்ன படிச்சிங்களோ அதை ஒரு டைம் ரிவிஷன் பண்ணுங்கள்.
அது இப்போ இந்த டெஸ்ட்டு ஒரு 2 நாள் டிலே ஆனதுனால, அதனால் அது ரிவிஷன் பண்ணுறதுக்கு 3, 4 நாட்கள் ரிவிஷன் பண்ணுறது சிரமமாக இருக்கும். அதனால் உங்களுக்கு ஒரு அறிவிப்பு கொடுக்குறேன். செவ்வாய்க்கிழமை அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை அந்த ரிவிஷன் டெஸ்ட்டை எழுதிட்டு, அதுக்கடுத்து வர ஞாயிற்றுக்கிழமை அந்த 6வது டெஸ்ட் கம்ப்ளீட் எழுதிக்கலாம். கொஞ்சம் அதுக்கு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். நான் வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களுக்கு உண்டான இன்ஃபர்மேஷன் கொடுப்பேன். ஓகேங்களா? அதை நான் இன்னைக்கு ஈவினிங்குள்ளே நான் வாட்ஸ்அப் குரூப்பில் ரிலீஸ் பண்ணுறேன். ஓகே, நன்றி. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அடுத்தடுத்த தேர்வுகளில் மதிப்பெண்கள் எல்லாருமே குறைவான மதிப்பெண்கள் எடுத்தோமே நீங்கள் ஃபஸ்ட்டு இடத்துக்கு வர ட்ரை பண்ணுங்கள். முதல் ஒரு அதாவது 50 மார்க் எடுத்தானா அடுத்த டெஸ்ட்டில் ஒரு 70, 80 அந்த மாதிரி முயற்சி பண்ணி அடுத்தடுத்த தேர்வுகளில் நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்குன்றதை நான் அன்போடு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.